ஹாய், என் பேர் நாகா. நான் ஜோஹூபரில் வந்து ரெஸ்டாரண்ட், கெஃபே, சில வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முடிவெடுற கடை. என்னோடய வியாபாரம் நிறைய வியாபாரம் சீனர்கிட்ட செய்ய வேண்டிய சூழ்நிலை. அதனால் அவங்க மொழியிலேயே பேசி சில வியாபாரத்தை ரொம்ப சீக்கிரமாக, சுருக்கமாக, லாபமான முறையில் செஞ்சுருவாங்க. ஸோ எனக்குள்ள ஒரு ஆசை, ஒரு வெறி சீனை கற்றுக்கணுன்னு. ஸோ அப்புறம் என்னோடய நண்பர், அவர் பேர் வந்து கைரேஷ். அவர் வந்து சிரமானில் உள்ளவர். அவர் இடையில பார்த்துலேருந்து அப்போ அவர் அவரோட ஆன்லைன் மூலிமா எனக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணார். ஆனால் அதில் எனக்கு கற்றுக்கிறதுல அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈடுபாடு இல்லாமல் என்னால் கற்றுக்க முடியல. அதனால் அவரை நான் பர்சனலாக வர வச்சு கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாக்கா நான் நிறையா வருஷம் என்னோடய கூட்டாளிங்க எல்லாமே சீனர் கூடயே இருப்பாங்க. அப்பயும் என்னால் கற்றுக்க முடியாது. ஆனால் அவர் வந்து ஒரு நாளே நாளில் அவரே பர்சனலாக எனக்கு வந்து கற்றுக் கொடுத்து சில விஷயத்தை ரொம்ப சீக்கிரமாக, முக்கியமாக நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து என்னால் சீனத்தில் வந்து 1,00,000த்துக்கு மேலே வரைக்கும் என்னால் சீனத்தில் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர் சுருக்கமாக சொல்லி கொடுத்து முடிச்சினார். அப்புறம் வந்து ஒரு 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 சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா, நான் இதுக்கு முன்னாடி வந்து சீனருங்க கிட்ட காசு பணம் கொடுத்து அதை ஃபீ கட்டி போய் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். கிளாஸுக்கு 1 மாதம் 3 மாதம் வரைக்கும்லாம் போயிருக்கேன். நம்ம சீஃபு கைரேஷ் கிட்ட ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா, ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வார்த்தையை வந்து ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கு உள்ள மெத்தட் அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்து சீக்கிரமாக எனக்கு புரிய வச்சுருக்காரு. இந்த மெத்தட்டு நான் இது வரைக்கும் சீனருங்க மூலிமா சீன வாத்தியாருங்கிட்ட காசு கொடுத்து கற்றுக்கிட்டு கூட என்னால் கற்றுக்க முடியல. நினைக்கிறேன் இது வந்து நிறைய பேர்த்துக்கு உதவியாக இருக்கும் இவர் சொல்லிக் கொடுக்குற அந்த மெத்தட். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்மளுக்கு அதாவது என்ன முக்கியமான அந்த வார்த்தைகள் அவர் வந்து நம்ம சீஃபு கைரேஷ் வந்து எனக்கு ஒரு சுருக்கமான முறையில் கற்றுக் கொடுத்துட்டாரு. அதாவது நிறைய விஷயத்த நம்ம கிளாஸுக்கு போகும்போது நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துருவாங்க. அது வந்து மறந்து போயிடும். ஏன்னா அந்த விஷயத்த வந்து அந்த வார்த்தையை வந்து நம்ம தினமும் ரொம்ப உபயோகப்படுத்தாத வார்த்தையாக இருக்கும், ரொம்ப பேசாத வார்த்தையாக இருக்கும், ரொம்ப கேட்காத வார்த்தையாக இருக்கும். ஆனால் அவர் நம்ம வியாபாரத்துக்கு என்ன ரொம்ப பேசுகிறாங்களோ, அதாவது நம்ம ஒரு வார்த்தையை கற்றுக்கிட்டோமாக்கா அந்த வார்த்தை யாருனாச்சும் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், இல்லை அந்த வார்த்தையை நம்ம யார்கிட்டே பேசுகிற ஒரு வார்த்தையாக இருக்கணும். ஸோ அந்த வார்த்தைகளை முக்கியமாக சீஃபு கைரேஷ் கற்றுக் கொடுத்து அதை வந்து மறுபடியும் நம்ம கேட்குற வார்த்தைகளாக இருக்கிறதுனால சீக்கிரமாக என்னால் நம்ம கற்றுக்கவும் சீக்கிரமாக நம்மளால் பேசவும் முடியும். அதாவது சும்மா 1 மணி நேரத்தில் வந்து நம்மளால் அதாவது சரளமாக பேச முடியாட்டினாலும் வியாபாரத்துக்கு சில பேர் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த 1 மணி நேரத்தில் அவர் வந்து ரொம்ப சீக்கிரமாக புரிய வச்சார். கைரேஷ்க்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.